ஆண்டவரை போற்றுவோம். தொண்டு ஏற்பதற்கன்று தொண்டு ஆற்றவே என்ற இறை வார்த்தைகளுக்கு ஏற்ப இதுவரை இறைவனுக்காக திரு அவைக்காக உருவாக்கப்பட்ட 12 சலேசிய அருட்சகோதரர்கள் திரு தொண்டர்களாக இத்திருப்பலியில் அருட்பொழிவு பெற உள்ளனர். இது கலப்பையில் கை வைத்து முன்னோக்கி எதிர்நோக்கும் நிலை. அருள் பணி வாழ்வு அர்ப்பணத்தில் நுழைவதற்கான இறுதி நிலை. தூய ஆவியாரின் வல்லமை இவர்களில் நிறைவாய் பொழிந்திட இவ்வேளையில் நாம் வேண்டுவோம். ஆண்டவருக்கும் அடுத்தவருக்கும் தொன்போஸ்கோவின் அடிச்சுவட்டில் சேவை புரிய எல்லாம் துறந்து தளரா மனமும் உழைப்பும் கொண்டு இறை வேண்டலில் ஆழமாய் ஈடுபட்டு நற்செய்தியின் தூதுவராய் நிறைவோடு சான்று வருகிற இச்சகோதரர்களுக்காக இத்திருப்பலியில் சிறப்பாக மன்றாடுவோம். தன்னையே நாளும் தருகிறார், தோள்களில் நம்மை தாங்குவார், துயரினில் அவர் தேற்றுவார், உண்மைகளை சுகங்களாக மாற்றுவார், பலமுடன் வாழும் வழியை காட்டுவார், சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், பலமுடன் வாழும் வழியை காட்டுவார். வாருங்களோருடலாய் இணைந்திடுவோம், வானக தந்தையை நாம் வணங்கிடுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், காவலாய் நாம் செல்லுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. நமது பாசமிகு சென்னை மயிலை பேராயர் மேதகு ஜார்ஜ் சந்திரசாமி அவர்களே மற்றும் குருக்களே, திருத்தொண்டர்களாக தெரிந்தெடுப்படுத்த வந்திருக்கும் சகோதரர்களே, நண்பர்களே, இன்று நாம் அனைவரும் அகமகிழ்வுடன் இங்கே குழுமி இருக்கின்றோம். அதுவும் நாம் கொடுத்து வைத்தவர்கள் என்று சொல்லலாம். ஒரு பக்கத்தில் புனித தோமையாரின் கல்லறை திருக்கோவிலில் நாம் இங்கு நுழைந்திருக்கின்றோம். இங்கு இறைவனுடைய அருளையும் ஆசிரியம் பெற்று திருத்தொண்டர்களாக இதோ திருநிலைப்படுத்தப்படுகின்றார்கள். அதை நினைத்து நாம் உண்மையிலேயே நாம் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். சென்னை சலேசிய மாநிலம் மற்றும் பெங்களூர் சலேசிய மாநிலம் பெருமகிழ்வுடன் இந்நிகழ்வில் நாம் பங்கேற்க வந்திருக்கின்றோம். இந்நிகழ்வை நடத்துவதற்காக நம்முடைய பாசமிகு பேராயர் வந்திருப்பதில் நமக்கு பெருமகிழ்ச்சி. அவர் நம்மீது வைத்திருக்கின்ற அன்பும் பாசமும் அவருடைய உடனிருப்பும் நாம் அதிகமாக அனுபவித்திருக்கின்றோம். அவர் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கூட நம்முடைய சகோதரர்களை திருநிலைப்படுத்த நான் வருகிறேன் என்று அவர் மனமுவந்து நம்முடைய விருப்பத்தை நம்முடைய அந்த வேண்டுதலை நிறைவேற்றி இதோ இங்கே வந்திருக்கின்றார்கள். ஆகவே நம்முடைய பேராயர் அவர்களுக்கு எங்களுடைய தனிப்பட்ட நன்றி. அவர்கள் நம்ம இது எந்த அளவுக்கு பாசம் வைத்திருக்கின்றாலும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் அனுபவித்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய பேராயர் சலீசியர்கள் மேல் ஒரு தனிப்பட்ட அன்பும் கனிவும் கரிசனையும் வைத்திருக்கின்றார் என்பதில்
எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அந்த அளவிற்கு நாங்கள் நெருங்கி பழகியிருக்கின்றோம். அவருடைய அன்புக்கும் பாசத்துக்கும் நன்றி. அதோடு அன்பார்ந்த சகோதரர்களே, இன்று இந்நேரத்தில் நிறைய பேர் உங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள், உங்களுடைய உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் ஆங்காங்கே உங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கின்றார்கள். கட்டாயமாக அவர்கள் இங்கே இல்லை என்றால் கூட அவர்களுடைய உடனிருப்பும் அவர்களுடைய அன்பும் ஆதரவும் நாம் உணர முடிகின்றது. உண்மையிலே நாம் அவருடைய அந்த உடனிருப்பின் வழியாக நிறைய இறைசக்தி பெற்று இறைவனுடைய திருத்தொண்டர்களாக நாம் வாழ்வதற்கு இதோ நாம் முன் வந்திருக்கின்றோம். என்று நாம் கொடுக்கின்ற அந்த ஒரு அந்த நம்முடைய பேராயர் சொல்லும்போது, வாசிப்பதை நம்புங்கள், நம்புவதை கற்பியுங்கள், கற்பிப்பதை கடைபிடியுங்கள் என்ற அந்த கருத்தினை நாம் மனதில் வைத்துக்கொண்டு நாம் இன்று கேட்கின்றது மட்டுமல்ல, நம் வாழ்வாழ் முழுவதும் இறைவனுடைய அன்பையும் அவருடைய உடனிருப்பையும் நாம் அனுபவித்திருக்கின்றோம். அவர் நம்மோடு இருக்கின்றார், இறைவன் நம்மை அன்பு செய்கின்றார் என்ற மாபெரும் செய்தியை நாம் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக, நம்முடைய உண்மையான உணர்வுகளை நாம் வெளிப்படுத்துவதற்காக இதோ முன் வந்திருக்கின்றோம். நாம் முழுமையாக நம்ப வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு சிந்தனையோடு நாம் இன்று இந்த திருவழிபாட்டில் பங்கெடுப்போம். உண்மையிலேயே எங்களுக்கெல்லாம் உங்களை பார்க்கும்போது பெரும் மகிழ்ச்சி. இயேசுக்கு 12 சீடர்கள் இருந்தார்கள். அதே போல் இன்று 12 பேர் இறைவனுடைய வார்த்தையை போதிப்பதற்காகவும் இறைவனுடைய அருளை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வதற்காகவும் இங்கே குழுமி இருக்கின்றோம். இறைவன் உங்களை தேர்ந்தெடுக்கின்றார்கள். இறைவன் உண்மையிலேயே உங்கள் மேல் ஒரு தனிப்பட்ட அன்பும் கரிசனையும் வைத்திருக்கின்றார். அந்த ஒரு உணர்வோடு நாம் இறைவனுக்கு நன்றி கூறி, இறைவா உம்முடைய திருத்தொண்டர்களாக நாங்கள் வாழ்வோம், உண்மையை நாங்கள் போதிப்போம், நாங்கள் கற்றுக் கொடுப்பதை நாங்கள் கடைபிடிப்போம் என்ற ஒரு நல்ல சிந்தனையோடு நாம் இன்று இந்த நிகழ்வில் நாம் பங்கெடுப்போம். இந்த நிகழ்வில் நாம் பங்கெடுப்பதற்காக நமது உள்ளங்களையும் மனதையும் நாம் தூய்மைப்படுத்துவோம். குற்றம் குறைகளுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு பெற்று தூய உள்ளத்தோடு நாம் திருப்பலியில் கலந்து கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன், ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்லுவாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக, உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோ, உம்மை வாழ்த்துகின்றோ, உம்மை ஆராதிக்கின்றோ, உம்மை மாட்சிப்படுத்துகின்றோ. உமது மேலான
மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னத தூய ஆவியோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, தொண்டு ஏற்பதற்கு அன்று தம் சகோதர சகோதரிகளுக்கு தொண்டு ஆற்றவே உமது திரு அவையின் பணியாளருக்கு கற்பித்தீரே. அதனால் திரு தொண்டர் பணிக்கு இன்று நீர் தேர்ந்து கொள்ள திருவுலமானவும் அடியார்கள் இவர்கள் தங்கள் செயலில் திறமையும் பணியில் கனிவும் இறை வேண்டுதலில் நிலைத்திருக்கும் வரமும் கொண்டிருக்க அருள்வீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரும் எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூத பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 1 முதல் 7 முடிய. அந்நாள்களில் சீடர்களின் எண்ணிக்கை பெருகி வந்தது. அப்போது கிரேக்க மொழி பேசுவோர் தங்களுடைய கைம்பெண்கள் அன்றாட பந்தியில் முறையாக கவனிக்கப்படவில்லை என்று எபிரேய மொழி பேசுவோருக்கு எதிராக முணுமுணுத்தனர். எனவே 12 திருத்தூதரும் சீடர்களை ஒருங்கே வரவைத்து, நாங்கள் கடவுளது வார்த்தையை கற்பிப்பதை விட்டுவிட்டு பந்தியில் பரிமாறும் பணியில் ஈடுபடுவது முறையல்ல. ஆதலால் அன்பர்களே, உங்களிடமிருந்து நற்சான்று பெற்றவர்களும் தூய ஆவி அருளும் வல்லமையும் ஞானமும் நிறைந்தவர்களுமான 7 கவனமாய் தெரிந்தெடுங்கள். அவர்களை நாம் இந்த பணியில் நியமிப்போம். நாங்களோ இறை வேண்டலிலும் இறைவார்த்தை பணியிலும் உறுதியாய் நிலைத்திருப்போம் என்று கூறினர். திரளாய் கூடியிருந்த சீடர் அனைவரும்
இக்கருத்தை ஏற்றுக்கொண்டனர். அதன்படியே அவர்கள் நம்பிக்கையும் தூய ஆவியும் நிறைந்த ஸ்தேவான், பிலிப்பு, பிரக்கோ, நிக்கானோர், தீமோன், பர்மனா, யூதம் தழுவிய அந்தியோக்கிய நகரத்து நிக்கோலா என்பவர்களை தெரிந்தெடுத்து அவர்களை திருத்தூதர் முன்னால் நிறுத்தினார்கள். திருத்தூதர் தங்கள் கைகளை அவர்கள் மீது வைத்து இறைவனிடம் வேண்டினர். கடவுளது வார்த்தை மென்மேலும் பரவி வந்தது. சீடர்களின் எண்ணிக்கை எருசலேம் நகரில் மிகுதியாய் பெருகிக் கொண்டே சென்றது. குருக்களுள் பெருங்கூட்டத்தினரும் இறை வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்பிக்கை கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. அழைக்கும் தெய்வமே, அன்பு செய்யும் தெய்வமே, என்னை அனுப்பும் தெய்வமே, உம் மக்களின் விடுதலைக்காய் அனுப்பும் தெய்வமே, உம் மக்களின் விடுதலைக்காய் என்னை அனுப்பும் தெய்வமே, உம் மக்களின் விடுதலைக்காய் என்னை தேர்ந்ததுவும் நீதான் என்றாய், என்னை அழைத்ததுவும் நீதான் என்றாய், என்னை தேர்ந்ததுவும் நீதான் என்றாய், என்னை அழைத்ததுவும் நீதான் என்றாய், என்னை அனுப்பும் தெய்வமே, உம் மக்களின் விடுதலைக்காய் என்னை அனுப்பும் தெய்வமே, உம் மக்களின் விடுதலைக்காய். நான் சிறுவன் என்றே சொல்லாதே என்றாய், ஐயோ பயம் என்றே அஞ்சாதே என்றாய், நான் சிறுவன் என்றே சொல்லாதே என்றாய், ஐயோ பயம் என்றே அஞ்சாதே என்றாய், பேசவும் தெரியாது என்றே பேசுவதோ நீ என்றாய், அசுத்த உதடுகள் என்றே அன்பின் தீயினால் சுட்டுவிட்டாய், என்னை அனுப்பும் தெய்வமே, உம் மக்களின் விடுதலைக்காய் என்னை அனுப்பும் தெய்வமே, உம் மக்களின் விடுதலைக்காய். நான் கலங்கி நின்றேன் கலங்காதே என்றாய், நான் தயங்கி நின்றேன் ஏன் தயக்கம் என்றாய், நான் கலங்கி நின்றேன் கலங்காதே என்றாய், நான் தயங்கி நின்றேன் ஏன் தயக்கம் என்றாய், பாதையும் தெரியாது என்றே
பாதையுமே நீ என்றாய். தகுதிகள் எனக்கில்லை என்றே உந்தன் ஆவியால் என்னை தொட்டு விட்டாய். என்னை அனுப்பும் தெய்வமே, உம் மக்களின் விடுதலைக்காய் என்னை அனுப்பும் தெய்வமே, உம் மக்களின் விடுதலைக்காய். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் தெசலோனியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வசனங்கள் 16 24 முடிய. எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள், இடைவிடாது இறைவனிடம் வேண்டுங்கள், எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள். உங்களுக்காக கிறிஸ்து இயேசு வழியாக கடவுள் வெளிப்படுத்திய திருவுளம் இதுவே. தூய ஆவியின் செயல்பாட்டை தடுக்க வேண்டாம், இறை வாக்குகளை புறக்கணிக்க வேண்டாம். அனைத்தையும் சீர்தூக்கி பாருங்கள், நல்லதை பற்றி கொள்ளுங்கள், எல்லா வகையான தீமைகளையும் விட்டு விலகுங்கள். அமைதி அருளும் கடவுள் தாமே உங்களை முற்றிலும் தூய்மையாக்குவாராக. அவரே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும்போது உங்களுடைய உள்ளம், ஆன்மா, உடல் அனைத்தையும் குற்றமின்றி முழுமையாக காப்பாராக. உங்களை அழைக்கும் அவர் நம்பிக்கைக்குரியவர், அவர் இதை செய்வார். ஆண்டவரின் அருள்வாக்கு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என்னென்ன அற்புத ராகங்களே இறை உன்னை வாழ்த்திடவே. என் மன்னவா உனை பாடவே உள்ளமே ஏங்குதே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. The Lord be with you. And with your spirit. A reading from the Holy Gospel according to St. John. Glory to you, O Lord. Chapter 1, verses 6 to 8 and 19 to 28. There was a man sent from God whose name was John. He came as a witness, to bear witness about the light, that all might believe through him. He was not the light, but came to bear witness about the light. And this is the testimony of John. When the Jews sent priests and Levites from Jerusalem to ask him, "Who are you?" he confessed and did not deny, but confessed, "I am not the Christ." And then they asked him, "What then? Are you Elijah?" He said, "I am not." "Are you the prophet?" And he answered, "No." So they said to him, "Who are you?" "We need to give an answer to those who sent us. What do you say about yourself?" He said, "I am the voice of one crying out in the wilderness, 'Make straight the way of the Lord,' as the prophet Isaiah said." Now they had been sent from the Pharisees. They asked him, "Then why are you baptizing, if you are neither Christ, nor Elijah, nor the prophet?"
Jesus answered them, I baptize with water, but among you stands one you do not know, even he who comes after me, the strap of whose sandal I am not worthy to untie. These things took place in Bethany across the Jordan, where John was baptizing. The Gospel of the Lord. Praise you, Lord Jesus Christ. திருத்தொண்டர் திருநிலைப்பாட்டு சடங்குகள் இப்பொழுது தொடங்குகின்றது. சென்னை சலேசிய மாநில தலைவர் திருத்தொண்டர் நிலைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்போரின் பெயர்களை வாசிக்க அவர்கள் தங்கள் விருப்பத்தை வெளிப்படுத்துகின்றனர். தங்கள் அழைத்தலில் இறுதி வரை உண்மையாகவும் உறுதியாகவும் இருக்க வேண்டும் என்பதனை உணர்ந்து தானாக எவ்வித வற்புறுத்தலுமின்றி முன்வருவதாக அறிவிக்கின்றனர். திருத்தொண்டர் திருநிலைப்பாடு பட்டம் பெற வேண்டியவர் முன் வருக. அருட்சகோதரர் ஜார்ஜ் ஜோசப், அருட்சகோதரர் அந்தோனிசாமி ஆல்பர்ட் நெல்சன், அருட்சகோதரர் சார்ல்ஸ் லியோ, அருட்சகோதரர் கிறிஸ்டபர் ஆரோக்கி பென்சென்ட், அருட்சகோதரர் தேவதாஸ் ஆஸ்வால்ட், அருட்சகோதரர் ஜெயசிம்மன் ஜிஎல், அருட்சகோதரர் லூது அந்தோனிராஜ், அருட்சகோதரர் காலஸ் பெரியநாயகம், அருட்சகோதரர் பாலசிங்கம் பீட்டர், அருட்சகோதரர் புஷ்பராஜ் மைக்கேல் ராஜ், அருட்சகோதரர் இயேசு பாலன் சுரேஷ், அருட்சகோதரர் பிடல் தச்சில். தேர்ந்தெடுக்கப்பட்ட சகோதரர்களுக்கு திருநிலைப்பாடு அளிக்க சென்னை சலேசிய மாநில தலைவர் பேராயரை கேட்டுக்கொள்ள பேராயர் அவர்களின் தகுதி பற்றி கேட்டறிந்து திருத்தொண்டர் நிலைக்கு அவர்களை தேர்ந்து கொள்கிறார். பேரருள் தந்தையே, நம் சகோதரர்கள் இவர்களுக்கு திருத்தொண்டர் திருநிலைப்பாடு அளிக்க அனையாம் திருச்சபை தங்களை கேட்டுக்கொள்கின்றது. இந்த பணிக்கு இவர்கள் தகுதி உள்ளவர்கள் என உமக்கு தெரியுமா? கிறிஸ்துவ மக்களை கேட்டறிந்ததிலிருந்தும் இவர்களுக்கு பயிற்சி அளித்தவர்களின் பரிந்துரைகளிலிருந்தும் இவர்களுடைய தகுதி விளங்குகின்றது என சான்று பகர்கின்றேன். நம் இறைவனும் மீட்பருமான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருட்துணையில் நம்பிக்கை வைத்து நம் சகோதர இவர்களை திருத்தொண்டு நிலைக்கு தேர்ந்து கொள்கிறோம். அனைவரும் சேர்ந்து இறைவனுக்கு நன்றி என்று சொல்வோம். இறைவனுக்கு நன்றி. தேர்ந்தெடுக்கப்பட்ட சகோதரர்களுக்கு பேராயர் தந்தைக்குரிய கரிசனையோடு திருத்தொண்டரது கடமைகளையும் பொறுப்புகளையும் மறையுரையாக எடுத்துரைக்கின்றார். Dear Reverend Father Jose, Chennai Salesian Provincial, Reverend Father Bosco, Vice Provincial of the same province, my dear brothers, my dear fathers, my dear would-be deacons. Today's event is an important event in the life of the Salesian family. Though we have planned it in a different way, the will of God prevails always in our life and make it more significantly to have this diaconate ordination at the tomb of St. Thomas the Apostle. For your reflection, I have chosen some important elements from the life of John the Baptist. It was my original program. For the deacons, I will speak about John the Baptist, and for the priestly ordination about your patron founder saint, St. John Bosco. I had the ceremonies ready.
it will be utilized for some other occasion. But today, your sermon is ready, it will be uttered today. The reading for today's liturgy invites us to reflect on the person and the ministry of John the Baptist. My dear would-be deacons, we have a beautiful model for the diaconate ministry that you are chosen for today and are about to undertake. What does John the Baptist teach you for your ministry as deacons? There are 3 elements which I would like to share with you. You can add any more elements, but these 3 are very much fundamental according to that. இந்த 3 கருத்துக்களுமே மிகவும் அடிப்படையான கருத்துக்கள். திருமுழுக்கு யோவான் வாழ்க்கையிலே, அவரது பார்வையிலே, அவரது செயலிலே, அவரது அர்ப்பணத்திலே எவ்வாறு ஒரு திருத்தொண்டர் தன்னுடைய பணியை அமைத்து கொள்ளும் முடியும் என்பதற்காக. முதல் எண்ணம் நம்முடைய சிந்தனைக்கு, what is the identity of a deacon? Have you ever thought about it? Most of us often we think when we want to be a deacon, there is only a step before going to be ordained. But the important part of it is this: it has got its own identity to be a deacon. Because of that, even in the Catholic Church, we have permanent deacons. Because in itself it is very profound, very meaningful, it has got its own identity. What is the identity of your deacon? Looking at from the life of John the Baptist, from the Gospel, in relation to the first reading and the second reading, what could be his identity, a deacon? When we read the Gospel, there were so many questions posed to him. They were asking, who are you? What are you doing? John the Baptist was clear about who he was, and he was clear equally who he was not. Most of the time we know who we are, but we do not know who we are not. Slightly, stealthily, we forget or put aside. We say that we are Salesians, but you have never said that you are not a Jesuit. We don't have that kind of thing. We are always Sudeshya Gurukul Diocesan priest. So he knows who he was. At the same time, he knew who he was not. The gospel of the today, a fact-finding team comprising priests and Levites, are sent by the Jewish leaders in Jerusalem for only one purpose: to ask him, who are you? John is facing on an official inquiry about his identity and his role in the community in which he is living. He is clear in assenting even before the questioning that he is not the Messiah, that he is not the Christ. So they ask him if he is Elijah, the prophet, whose return was promised in the final verse of the Old Testament, Malachi chapter 4, verses 5 and 6. He categorically states, no, I am not Elijah. He then asks if he is that prophet promised by Moses in Deuteronomy chapter 18, verse 15. John replies, no. So St. John the Baptist was quite sure who he was not. The officials grow impatient. If you are not the Christ or Elijah or the prophet, why then do you baptize? Who are you? So we can give an answer to those who sent us. What do you have to say for yourself?
The reply, I am the voice of one crying out in the desert, make straight the way of the Lord. Thus Jesus Christ identify himself who he is nothing but voice in the desert, the voice of the Lord Jesus Christ. So to the question, who you are you? John replies with the answer, who he is in relation to Christ. His personal identity is totally dependent on his relationship with Christ. He is the voice of the Christ. The first question, who he was, the answer comes later. The voice of Christ in relationship to Jesus Christ. Who he was not, that answer came before who he was. Why John plays this kind of role? Because theologically there is a fundamental meaning. To make it clear who he was, he wanted to remove all kinds of misunderstanding among the people who he was not at first. He is not Christ, he is not Elijah, he is not that prophet. He is the voice of the Christ. So only he says, I am the voice of Christ, he must increase and I must decrease. My dear would-be deacons, it is here I bring to you the identity of your deacon. What is your identity? Is not anything else. You are his voice, the voice of Christ, not anything else. Your identity has its meaning, has its beginning, has its life, has its end only in him whose voice you are listening, whose voice you are living, for whose voice you are going to give yourself totally to God. So you are becoming the voice of someone who has called you. The voice could be spoken, the voice could be sung, the voice could be served, the voice could be heard in very utmost silence. So these are all the identifications which you should possess when you want to be a deacon. Be clear about whose light and voice you want to shine forth in your ministry, in your preaching, in your conversions, in your administration of the sacrament of baptism, administering communion to the sick and the elderly, in your catechizing mission, etc., etc. Whose light are you going to let shine? Your light or the light of Christ? Whose image are you going to represent? Your own or Christ? You must decrease and Christ must increase. That is the identity of every minister of the church. And every moment of your ministry, you should be able to say with us, Apostle Paul in the letter to Galatia, chapter 6, verse 14, he says, may I never boast except in the cross of our Lord Jesus Christ, through which the world has been crucified to me and to the world. Isaiah proclaims in his own way, I rejoice heartily in the Lord, in my God is the joy of my soul. Let Christ alone be your identity. Let God alone be your glory and the joy of your soul. Consider the example of the church first martyr, St. Stephen, who was also one of the first deacons of the church. His martyrdom is a wonderful parallel to the passion and death of our Lord in relation to Jesus Christ.
He offered himself as it was done by our Lord Jesus Christ. So being a deacon means you are called to be in perfect resonance, relationship with the Lord Jesus Christ who has called you. இந்த இரண்டாவது கருத்து நம்முடைய சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டியது, ஒரு திருத்தொண்டரின் குணநலன்கள் அடிப்படையில் எதிலே அமைந்திருக்க வேண்டும். As you know very well, John the Baptist is the precursor of Jesus. The purpose of his ministry was to prepare for the arrival of the true Messiah. And how did he achieve this? Through his ministry of baptism of repentance at the river Jordan, which we heard in today's gospel. The qualities of a deacon is not simply telling, I am the voice of Christ, but doing what God wants you in day-to-day life, in your ministry. That was done by John the Baptist through the baptism of repentance at the river of Jordan. John's call for repentance within Israel was intended to prepare hearts for the Messiah's arrival. The people of Jerusalem and all Judea were going out to him, and all the region along the Jordan, and they were all baptized by him in the river of Jordan, confessing their sin. So he was preaching the repentance. The basic quality of a deacon in his preaching, calling for a repentance. As you know very well, you all did theology. You may be doing theology still more. Repentance involves two important dimensions. I am going to say what you must be knowing already, but refreshing. That could be easier and necessary for us today. Metanoia, a turning away. The Greek word for repentance is a metanoia and means to change one's mind, affections, convictions, and commitment, and consists in turning away from evil. But there is another Hebrew word also for repentance, teshuvah, turning to. The first one turning away, the second one turning to. Means a positive turning of your whole self to God. It consists in engaging in active remodeling of one's life to initiate God's holiness. John preached a repentance that involved both these dimensions, turning away and turning to. He asked them to turn away from evil and turn towards God's mercifulness. My dear would-be deacons, in your ministry, be a deacon, your qualities should be that of St. John the Baptist. You are called to give the message, opportunity, possibility to the people to come to repentance. All this repentance could be possible when you yourself should be ready to be repented and to accept true conversion in your life. Dear deacons, would-be deacons, be aware that you are in need of constant conversion. Conversion is possible with the repentance only. You need to achieve holiness in your personal struggle against sin and evil to get away, metanoia. We are all human beings. We continue to face the weakness of our bodies, our convictions, our morals, our spirit. Repentance is a lifelong process. Holiness is a characteristic of the diaconate ministry, not only for you, to other people by giving through repentance. Consider taking into our meditation the first reading from the Acts of the Apostles. There are 3 characteristics which are given for a deacon. First one,
they should be men of good nature, good man of honest report. You should be men of honest report, credibility. நம்பகத்தன்மை இக்காலகட்டத்திலே குருக்களுக்கும் திருத்தொண்டர்களுக்கும் மிகவும் அவசியமாக இருக்கின்றது. நம்முடைய வாழ்வு, நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயல், அருட்சாதனங்களை நிறைவேற்றும் முறை, மக்களோடு பழகும் விதம், எந்த வகையிலே நாம் நிர்வாகத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம், இவைகளை ஒன்றாக இணைத்து பார்க்கும் பொழுது நம்முடைய பங்கு மக்களோ, எந்த இடத்தில் நீங்கள் பணிபுரிகின்றீர்களோ அந்த மக்கள் உங்கள் மீது கொண்டுள்ள நம்பிக்கையை அதிகப்படுத்துவார்கள். நம்பகத்தன்மையானது வாயளவிலே அல்ல, உங்களுடைய செயல் அளவிலே, என்ன அளவிலே நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்திலும் வெளிப்படுத்த வேண்டும். Nowadays many people are telling we don't believe our priest. Openly they say. It happened to me last year before Christmas, 2 years before. A lady came to me and he gave me a kind of something. I opened, there was some money inside, and she told me, Bishop, I wanted to give to you this money. You can use for the poor people. I told her, you could have given to the parish priest. No, I don't believe him. He's not a man of credibility. The money will go to his pocket, not to the poor people. She said literally this one, I am telling you now. Don't be one among them to your people. You should be men of good, honest nature. Be good man, says Acts of the Apostle, chapter 6, the first reading taken. And secondly, they were also godly men, not only good, full of the Holy Spirit. This means that they are to be spirit-filled and spirit-controlled. See, full of the Holy Spirit means the Spirit should be filled and He will guide you. He will make your life consistent and He will give you the right discernment in your life. So the Spirit-filled and Spirit-controlled, that means the full of Holy Spirit. So you are called to be men who are in tune with God, led by God, and who display godly ways in your day-to-day life. So the Spirit-filled and the Spirit-controlled life is very much necessary quality of a deacon. That is possible when you are ready to undergo constantly for conversion through proper repentance. And thirdly, I would like to bring to you the gift of man. He is a gifted man. Not only is a good man, not only is a man, godly man, he is a gifted man. What does it mean? They are all full of wisdom, these people. This means they are able to make sensible decisions. They must be men who can put their personal talents, time, well-being at the service of the community. A gifted person, full of knowledge, full of wisdom, full of talents, and above all, the earnest desire to serve God. That is a gifted man. How many of us are really earnest in serving the Lord? How many of us are making every day our own timetable to serve the people of God, and then we want to be alone, away from the office, away from the ministry? We tell the people, please allow us, I must also have some time for my personal needs. It's not wrong. Priority is important. When a person comes, many times I used to hear, I receive letters from the parishes, from the people. My parish priest ever ready to serve once you give some money, otherwise he is not ready.
Openly say. I'm not accusing anybody. It's all human weakness which I would like to bring to you. These are all meditation we have to think about when you are going to be ordained. But I am not going to ordain you, so I am telling you now. The readiness to serve the people of God, ever more earnest desire to serve at any time. So, spirit-filled, spirit-controlled, that makes your life a man of good nature, honest nature, godly man, gifted man. The final meditation for our reflection today. The ministry of a deacon is nothing but serving the people of God. I need not say very much upon this fighting. You are called to the server, serving at the table. You are called to have an effective diaconia in your life. This you know very well. But how are you going to serve the people of God? That is the important question I would like to pose to you today. With what kind of attitude, but what kind of dedication, and what kind of discernment do you want to serve the people of God? There we have to follow John the Baptist again. John the Baptist, an effective diaconia consists of certain elements, he says. He says by his words, John the Baptist never said, he must increase and I must also increase together with him. Most of us we say like that. Let the name of God be praised, together with my name should be also praised. He never did like that. You are servants, that's all. He did not say, he must increase, I must increase. First element. Secondly, he did not say, he must decrease and I must increase. Those who are using the Christian vocation, priestly vocation as a profession, they will say this one. I must increase, God must decrease. Because you are using the religious priestly vocation as a profession, not as a call. Rather, he said, he must increase, I must decrease. My dear would-be deacons, when you decide to live the principle, he must decrease, but I must increase and I must decrease, we are declaring our belief that he truly has all authority upon us. It is not that he is going to increase because when you are going to be diminished. Not at all. St. Augustine used to say, when he says that John the Baptist, he must increase, I must decrease, means to say that totally you are surrendering yourself in the hands of God because your identity is in relationship with the Christ, the first element. So, what I am going to propose to you today in conclusion, seek every opportunity to serve creatively. Number 104 of the final document of the Synod of Bishops on the Amazon, the Pope forcefully says like this: today's diaconate should also promote integral ecology, human development, social pastoral work, and service to those in situation of vulnerability and poverty. But everything modeled on Christ the servant and becoming a merciful Samaritan, solidarity with the people who are really in need of your service. So, my dear brothers, a deacon who serves is not a slave to his own agenda, but ever ready to deal with the unexpected, ever available to his brothers and sisters, and ever open to God's constant surprises. One who serves is open to surprises,
to God's constant surprises. I asked one of our Tamil Nadu bishops in retirement, so how are you, Bishop? I told, no. Yes, I'm doing fine. My life is a little boring. Why? I don't have any surprise every day. When I was a bishop, 1,000 surprises one after another. Even when I think about that surprise, comes another surprise. But no more surprise now. I told him, don't worry. The very word you are telling is a surprise to me. Don't think you should get always surprised. Be an instrument of surprise to other people also. That's what I am going to tell. You will reach 1,000 surprises in your life when you open your heart and mind to God to serve. To other people, you will become a surprise. When you serve them properly, they will be wondering you how this A deacon does so fervently, so dedicatedly, all his work is a really extraordinary person. He should be a surprise to the church. You want to hear that one? Yes, we want to hear. Will it happen? All depends upon us. So, my dear brothers, my dear Reverend Fathers, may the Lord bless and inspire these young would-be deacons to walk in the path showed by John the Baptist, the path of Jesus the Lord, in our identity as the voice of the Lord, in our repentance and daily conversion to radiate God's holiness to the people for whom you are called to serve, and above all, to lose oneself in the service of our people and becoming a surprise to each and every one of us. Let us pray for these gifts in this holy Eucharistic sacrifice. With that, we will begin the holy act of conferring the diaconate ordination. May the Holy Spirit, all the angels, all the saints be with us and guide us. Amen. அர்ப்பண உள்ளத்தோடு அனைவருக்கும் பணிபுரியவும் நற்செய்தியை பறைசாற்றவும் ஆண்டவருக்கு மட்டுமே தாங்கள் சொந்தம் என்பதனை உணர்ந்து மனத்துறவை காத்து வருவதற்கான உறுதிமொழியையும் திருப்புகழ் மாலையை தவறாமல் ஜெபிக்கவும் கிறிஸ்துவின் முன்மாதிரிக்கு ஏற்றபடி தங்கள் வாழ்க்கையை என்றும் அமைத்து கொள்ளவும் உறுதிமொழியை பேராயரிடம் சகோதரர்கள் அளிக்கின்றார்கள். My sons, before you are ordained deacons, you must declare before the people your intention to undertake the office. Are you willing to be ordained for the church ministry by the laying on of hands and the gift of the Holy Spirit? Are you resolved to discharge the office of deacon with humility and love in order to assist the bishop and the priest and to serve the people of Christ? Are you resolved to hold the mystery of the faith with a clear conscience, as the apostle urges, and to proclaim this faith in word and action as it is taught by the gospel and the church tradition? Are you resolved to maintain and deepen a spirit of prayer appropriate to your way of life and in keeping with what is required of you to celebrate faithfully the liturgy of the hours for the church and for the whole world? Are you resolved to shape your way of life always according to the example of Christ, whose body and blood you will give to the people? பணிந்து நடத்தல் என்பது புனிதத்தின் அடையாளம். தந்தையின் விருப்பப்படி நடப்பதே என் உணவு என்றார் இயேசு. இயேசுவின் வழியில் பயணிக்க விரும்பும் நம் சகோதரர்கள் இறை திட்டத்தை தங்கள் வாழ்வில் அறிந்து வாழவும் கூட்டுப்பணி வாழ்வில் திருச்சபையாகிய இயேசுவின் உடலை கட்டி எழுப்பவும் முன்வந்திருக்கும் இவர்கள் என் நிலையிலும் தங்கள் ஆயருக்கும் தங்கள் சபை தலைவருக்கும் கீழ்ப்படிந்து நடப்பதற்கான உறுதியை ஆயரிடம் அளிக்கின்றனர். உங்கள் மறைமாவட்ட ஆயருக்கும்
அவர் வழிவரும் ஆயருக்கும் சபை தலைவருக்கும் நீர் வணக்கம் செலுத்தவும் கீழ்ப்படியவும் வாக்களிக்கிறீரா? வாக்களிக்கிறேன். இந்த நற்செயலை உம்மில் தொடங்கிய கடவுள் அதை நிறைவுற செய்வாராக. ஆமென். உங்கள் மறைமாவட்ட ஆயருக்கும் அவர் வழிவரும் ஆயருக்கும் சபை தலைவருக்கும் நீர் வணக்கம் செலுத்தவும் கீழ்ப்படியவும் வாக்களிக்கிறீரா? வாக்களிக்கிறேன். இந்த நற்செயலை உம்மிடம் தொடங்கிய கடவுள் அதை நிறைவுறச் செய்வாராக. ஆமென். உங்கள் மறைமாவட்ட ஆயருக்கும் அவர் வழிவரும் ஆயருக்கும் சபை தலைவருக்கும் நீர் வணக்கம் செலுத்தவும் கீழ்ப்படியவும் வாக்களிக்கிறீரா? வாக்களிக்கிறேன். இந்த நற்செயலை உம்மிடம் தொடங்கிய கடவுள் அதை நிறைவுற செய்வாராக. ஆமென். உங்கள் மறைமாவட்ட ஆயருக்கும் அவர் வழிவரும் ஆயருக்கும் சபை தலைவருக்கும் நீர் வணக்கம் செலுத்தவும் கீழ்ப்படியவும் வாக்களிக்கிறீரா? வாக்களிக்கிறேன். இந்த நற்செயலை உம்மிடம் தொடங்கிய கடவுள் அதை நிறைவுறச் செய்வாராக. ஆமென். உங்கள் மறைமாவட்ட ஆயருக்கும் அவர் வழிவரும் ஆயருக்கும் சபை தலைவருக்கும் நீர் வணக்கம் செலுத்தவும் கீழ்ப்படியவும் வாக்களிக்கிறீரா? வாக்களிக்கின்றேன். இந்த நற்செயலை உம்மிடம் தொடங்கிய கடவுள் அதை நிறைவுற செய்வாராக. ஆமென். உங்கள் மறைமாவட்ட ஆயருக்கும் அவர் வழிவரும் ஆயருக்கும் சபை தலைவருக்கும் நீர் வணக்கம் செலுத்தவும் கீழ்ப்படியவும் வாக்களிக்கிறீரா? வாக்களிக்கிறேன். இந்த நற்செயலை உம்மிடம் தொடங்கிய கடவுள் அதை நிறைவுற செய்வாராக. ஆமென். உங்கள் மறைமாவட்ட ஆயருக்கும் அவர் வழிவரும் ஆயருக்கும் சபை தலைவருக்கும் நீர் வணக்கம் செலுத்தவும் கீழ்ப்படியவும் வாக்களிக்கிறீரா? வாக்களிக்கிறேன். இந்த நற்செயலை உம்மில் தொடங்கிய கடவுள் அதை நிறைவுற செய்வாராக. ஆமென். உங்கள் மறைமாவட்ட ஆயருக்கும் அவர் வழிவரும் ஆயருக்கும் சபை தலைவருக்கும் நீர் வணக்கம் செலுத்தவும் கீழ்ப்படியவும் வாக்களிக்கிறீரா? வாக்களிக்கிறேன். இந்த நற்செயலை உம்மிடம் தொடங்கிய கடவுள் அதை நிறைவுற செய்வாராக. ஆமென். உங்கள் மறைமாவட்ட ஆயருக்கும் அவர் வழிவரும் ஆயருக்கும் சபை தலைவருக்கும் நீர் வணக்கம் செலுத்தவும் கீழ்ப்படியவும் வாக்களிக்கிறீரா? வாக்களிக்கிறேன். இந்த நற்செயலை உம்மிடம் தொடங்கிய கடவுள் அதை நிறைவுற செய்வாராக. ஆமென். உங்கள் மறைமாவட்ட ஆயருக்கும் அவர் வழிவரும் ஆயருக்கும் சபை தலைவருக்கும் நீர் வணக்கம் செலுத்தவும் கீழ்ப்படியவும் வாக்களிக்கிறீரா? வாக்களிக்கிறேன். இந்த நற்செயலை உம்மிடம் தொடங்கிய கடவுள் அதை நிறைவுற செய்வாராக. ஆமென். உங்கள் மறைமாவட்ட ஆயருக்கும் அவர் வழிவரும் ஆயருக்கும் சபை தலைவருக்கும் நீர் வணக்கம் செலுத்தவும் கீழ்ப்படியவும் வாக்களிக்கிறீரா? வாக்களிக்கிறேன். இந்த நற்செயலை உம்மிடம் தொடங்கிய கடவுள் அதை நிறைவுற செய்வாராக. ஆமென்.
Do you promise respect and obedience to your ordinary and your religious superior? I do. May God, who has begun the good work in you, bring it to the fulfillment. Amen. இறைப்பணியை செய்வதற்கு தம் ஆற்றல் போதாது என்பதனையும் தம் இயலாமையும் வெளிப்படுத்தும் அடையாளமாக சகோதரர்கள் பீடத்தின் முன் முகக்குப்புற விழுந்து இறை அருளை இறைஞ்சுவர். பேராயர் நம்மை அழைக்க நாமும் அவரோடு இணைந்து இறை ஆசிர் நம் சகோதரர்கள் மீது இறங்கி அவர்கள் பணிவாழ்வு வளம் பெற புனிதர்களின் துணையை நாடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவன் தம் ஊழியர் இவர்களை திருத்தொண்ட நிலைக்கு தெரிந்து கொள்ள திருவுளமானார். அவரே இவ்வடியார் மீது தம் ஆசீரையும் அருளையும் தயவாய் பொழியுமாறு மன்றாடுவோம். ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். புனித மரியே இறைவனின் தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித மிக்கேலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் புனித தூதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித திருமுழுக்கு யோவானே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித யோசேப்பே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித பேதுருவே, புனித பவுலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்திரேயாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித யோவானே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித மகதலா மரியாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஸ்தேவானே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தியோக்கு இஞ்ஞாசியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித லாரன்சே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித பெர்பெத்துவா, புனித பெலிசிட்டியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஆக்னேசே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித கிரகோரியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அகுஸ்தீனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அத்தனாசியாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித பேசிலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித மார்ட்டீனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித பெனடிக்டே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித பிரான்சிஸே, புனித டொமினிக்கே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித பிரான்சிஸ் சவேரியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித வியானி மரிய ஜானே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சியன்னா கத்தரினே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அபிலா தெரேசே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அன்னை தெரேசே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜான் போஸ்கோவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லா புனிதர்களுமான சலீசிய உலகின் புனிதரே, புனிதையரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இறைவனின் எல்லா புனிதரே, புனிதையரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். கனிவு கூர்ந்து எங்களை மீட்டருளும் ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை மீட்டருளும் ஆண்டவரே, பாவம் அனைத்திலுமிருந்து எங்களை மீட்டருளும் ஆண்டவரே, முடிவில்லா சாவிலிருந்து எங்களை மீட்டருளும் ஆண்டவரே, உமது மனித உடலேற்பினாலே, எங்களை மீட்டருளும் ஆண்டவரே, உமது இறப்பினாலே உயிர்ப்பினாலே, எங்களை மீட்டருளும் ஆண்டவரே, தூய ஆவியாரின் வருகையினாலே, எங்களை மீட்டருளும் ஆண்டவரே, பாவிகளாகிய நாங்கள் உம்மை மன்றாடுகிறோம்.
எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உமது தூய திரு அவையை ஆண்டு காத்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோ. எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திரு அவை தலைவரையும் திருநிலைகளில் பணியாற்றும் அனைவரையும் திருமறை வாழ்வில் நிலைத்திருக்க வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோ. எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அனைத்துலக மக்களுக்கும் சமாதானமும் மெய்யான ஒற்றுமையும் தந்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோ. எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உமது புனித ஊழியத்தில் எங்களை உறுதிப்படுத்தி காத்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோ. எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தேர்ந்து கொள்ளப்பட்ட இவர்களை ஆசிர்வதிக்க வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோ. எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தேர்ந்து கொள்ளப்பட்ட இவர்களை ஆசீர்வதித்து புனிதப்படுத்த வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோ. எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தேர்ந்து கொள்ளப்பட்ட இவர்களை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி அர்ச்சிக்க வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோ. எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உயிர் வாழும் கடவுளின் திருமகனாகிய இயேசுவே உம்மை மன்றாடுகின்றோ. எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்களுக்கு செவி சாய்த்தருளும். கிறிஸ்துவே எங்களுக்கு செவி சாய்த்தருளும். கிறிஸ்துவே தயவாய் செவி சாய்த்தருளும். கிறிஸ்துவே தயவாய் செவி சாய்த்தருளும். ஆண்டவரே எம் இறைவா, எங்கள் மன்றாட்டுக்கு செவிசாயித்து நாங்கள் செய்யவிருக்கும் இத்திருப்பணிக்கு தயவுடன் உதவியருளும். திருத்தொண்டாற்ற தகுதியுடையோர் என நாங்கள் கருதுகின்ற இவர்களை உமது ஆசியால் புனிதப்படுத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். பேராயர் திருத்தொண்டராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் மீது கைகளை வைத்து ஜெபித்தலே இவ்வழிபாட்டின் முக்கிய திருச்சடங்கு. இதன் வழியாக தூய ஆவியாரின் அருள் இவர்கள் மேல் பொழியப்படுகின்றது. சகோதரர்கள் பேராயன் முன் முழந்தாளிட பேராயர் அவர்கள் மீது கைகளை வைத்து அமைதியாக ஜெபிக்க நாமும் அமைதியாக மன்றாடுவோம்.
தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் சகோதரர்களை திருத்தொண்டர்களாக திருநிலைப்படுத்தப்படும் அருட்பொழிவு மன்றாட்டை பேராயர் தம் இரு கரங்களை நீட்டி இப்பொழுது ஜெபிக்கின்றார். Almighty God, be present with us by your power. You are the source of all honor. You assign to each his rank. You give to each his ministry. You remain unchanged, but you watch over all creation and make it new through your Son, Jesus Christ our Lord. He is your word, your power, and your wisdom. You foresee all things in your eternal providence and make due provision for every age. You make the church, Christ's body, grow to its full stature as a new and greater temple. You enrich it with every kind of grace and perfect it with a diversity of members to serve the whole body in a wonderful pattern of unity. You establish a threefold ministry of worship and service for the glory of your name. As ministers of your tabernacle, you chose the son of Levi and gave them your blessing as their everlasting inheritance. In the first day of your church, under the inspiration of the Holy Spirit, the apostles of your Son appointed 7 men of good repute to assist them in the daily ministry, so that they themselves might be more free for prayer and preaching. By prayer and laying on of hands, the apostles entrusted to those chosen men the ministry of serving at tables. Lord, look with favor on these servants of yours, whom we now dedicate to the office of deacon to minister at your holy altar. Lord, send forth upon them the Holy Spirit, that they may be strengthened by the gift of your sevenfold grace to carry out faithfully the work of the ministry. May they excel in every virtue, in love that is sincere, in concern for the sick and the poor, in unassuming authority, in self-discipline, and in holiness of life. May they conduct exemplary your commandments and lead your people to imitate their purity of life. May they remain strong and steadfast in Christ, giving to the world the witness of pure conscience. May they in this life imitate your Son, who came not to be served, but to serve and one day reign with him in heaven. We ask this through our Lord Jesus Christ, your Son, who lives and reigns with you in the unity of the Holy Spirit, one God, forever and ever. இப்பொழுது திருத்தொண்டருக்கான உடைகள் அவர்களுக்கு அணிவிக்கப்படுகின்றன. அவை அவர்களது தகுதியை வெளிப்படுத்துகின்றன. தகுதியற்றவர்களை தம் பணிக்கென தேர்ந்து கொண்டு அவர்களை திருத்தொண்டர்களாக திருநிலைப்படுத்திய இறைவனின் கருணையை நினைத்து நாம் அனைவரும் இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம்.
நற்செய்தியே நமது வாழ்வு என்பதனை உணர்த்தவும் அதை எந்நாளும் நினைவு கூறவும் நற்செய்தி முழக்கத்தில் உறுதியாயிருக்கவும் பேராயர் திருத்தொண்டர்களுக்கு நற்செய்தி நூலை அளித்து சமாதான வாழ்த்தையும் பகிர்ந்து கொள்கிறார். கிறிஸ்துவின் நற்செய்தியை பெற்றுக்கொள்ளும். அதை போதிப்பவராக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறீர். நீர் படிப்பதை விசுவசிக்கவும், விசுவசிப்பதை போதிக்கவும், போதிப்பதை பின்பற்றவும் கருத்தாயிரும். கிறிஸ்துவின் நற்செய்தியை பெற்றுக்கொள்ளும். அதை போதிப்பவராக ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றீர். நீர் படிப்பதை விசுவசிக்கவும், விசுவசிப்பதை போதிக்கவும், போதிப்பதை பின்பற்றவும் கருத்தாய் இரும். கிறிஸ்துவின் நற்செய்தியை பெற்றுக்கொள்ளும். அதை போதிப்பவராக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறீர். நீர் படிப்பதை விசுவசிக்கவும், விசுவசிப்பதை போதிக்கவும், போதிப்பதை பின்பற்றவும் கருத்தாயிரும். கிறிஸ்துவின் நற்செய்தியை பெற்றுக்கொள்ளும். அதை போதிப்பவராக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறீர். நீர் படிப்பதை விசுவசிக்கவும், விசுவசிப்பதை போதிக்கவும், போதிப்பதை பின்பற்றவும் கருத்தாயிரும். கிறிஸ்துவின் நற்செய்தியை பெற்றுக்கொள்ளும். அதை போதிப்பவராக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறீர். நீர் படிப்பதை விசுவசிக்கவும், விசுவசிப்பதை போதிக்கவும், போதிப்பதை பின்பற்றவும் கருத்தாயிரும். கிறிஸ்துவின் நற்செய்தியை பெற்றுக்கொள்ளும். அதை போதிப்பவராக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறீர். நீர் படிப்பதை விசுவசிக்கவும், விசுவசிப்பதை போதிக்கவும், போதிப்பதை பின்பற்றவும் கருத்தாயிரும். கிறிஸ்துவின் நற்செய்தியை பெற்றுக்கொள்ளும். அதை போதிப்பவராக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறீர். நீர் படிப்பதை விசுவசிக்கவும், விசுவசிப்பதை போதிக்கவும், போதிப்பதை பின்பற்றவும் கருத்தாயிரும். கிறிஸ்துவின் நற்செய்தியை பெற்றுக்கொள்ளும். அதை போதிப்பவராக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறீர். நீர் படிப்பதை விசுவசிக்கவும், விசுவசிப்பதை போதிக்கவும், போதிப்பதை பின்பற்றவும் கருத்தாயிரும். கிறிஸ்துவின் நற்செய்தியை பெற்றுக்கொள்ளும். அதை போதிப்பவராக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறீர். நீர் படிப்பதை விசுவசிக்கவும், விசுவசிப்பதை போதிக்கவும், போதிப்பதை பின்பற்றவும் கருத்தாயிரும். கிறிஸ்துவின் நற்செய்தியை பெற்றுக்கொள்ளும். அதை போதிப்பவராக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறீர். நீர் படிப்பதை விசுவசிக்கவும், விசுவசிப்பதை போதிக்கவும், போதிப்பதை பின்பற்றவும் கருத்தாயிரும். கிறிஸ்துவின் நற்செய்தியை பெற்றுக்கொள்ளும். அதை போதிப்பவராக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறீர். நீர் படிப்பதை விசுவசிக்கவும், விசுவசிப்பதை போதிக்கவும், போதிப்பதை பின்பற்றவும் கருத்தாயிரும்.
Receive the gospel of Christ, whose herald you are now. Believe what you read, teach what you believe, and practice what you teach. காணிக்கை பாடல். உமக்கே சொந்தம் நானும் முந்தன் கைவண்ணம், கோயில்கள் பாடும் கிளிகள் பேசும் என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகமே. கோயில்கள் பாடும் கிளிகள் பேசும் என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகமே. இயற்கை உனது ஓவியம், இணையில்லாத காவியம். இயற்கை உனது ஓவியம், இணையில்லாத காவியம். அகிலம் என்னும் ஆலயம், நானும் அதில் ஓராகமம். அகிலம் என்னும் ஆலயம், நானும் அதில் ஓராகமம். உள்ளம் எந்தன் உள்ளம், அது என்னாலும் உன்னில்லமே. உள்ளம் எந்தன் உள்ளம், அது என்னாலும் உன்னில்லமே. படைப்பு எல்லாம் உமக்கே சொந்தம், நானும் முந்தன் கைவண்ணம். கோயில்கள் பாடும் கிளிகள் பேசும் என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகமே. கோயில்கள் பாடும் கிளிகள் பேசும் என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகமே. படைப்பு எல்லாம் உமக்கே சொந்தம், நானும் முந்தன் கைவண்ணம். கோயில்கள் பாடும் கிளிகள் பேசும் என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகவே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். தூயவரான தந்தையே, எங்களுக்கு எடுத்துக்காட்டாயிருக்க உம் திருமகன் தம் சீடர்களின் காலடிகளை கழுவ திருவுள்ளமானார். அதனால் எங்கள் பணியின் காணிக்கைகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்களையே உள்ளார்ந்த பலியாக உமக்கு கையளித்து
பணிவும் தளரா ஊக்கமும் கொண்ட மனப்பாங்கினால் என்றுமே நிரப்பப்படுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நீரும் ஒரே திருமகனை தூய ஆவியாரினால் அருள் பொழிவான் புதிய நிலையான உடன்படிக்கையின் தலைமை குருவாக நியமித்தீர். திரு அவையில் அவருடைய ஒரே குருத்துவம் தொடர சொல்லற்கரிய முறையில் நீர் ஏற்பாடு செய்ய திருவுளம் கொண்டீர். ஏனெனில் அவர் தமக்கு உரிமையாக்கி கொண்ட மக்களை அரச குருத்துவத்தால் அணி செய்தார். அது மட்டுமன்றி அவர்கள் மீது தைமைகளை வைத்து தமது புனித பணியின் பங்கேற்பாளர்களாவதற்கு அவர்களை தம் சகோதர அன்பினால் தெரிந்து கொண்டார். அவர்கள் புனித மக்களை அன்பினால் வழி நடத்துகின்றார்கள். வார்த்தையால் ஊட்டமளித்து அருள் அடையாளங்களால் அவர்களுக்கு புத்துயிர் அளிக்கின்றார்கள். அவர்கள் உமக்காகவும் தம் சகோதர சகோதரிகளின் மீட்புக்காகவும் தம் உயிரை கையெழுத்து அதே கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒத்திருக்க முயல்கின்றார்கள். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழுரைத்து அக்களிப்புடன் பாடி சொல்வதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தனுசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோ ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது திருப்பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து
ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திரு உள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருளுவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு சமாதானம். நித்திய வாழ்வினை அளிப்பதாக. ஆண்டவராய் இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இச்செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேரு பெற்றோர். என்னால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும் ஆன்மா குணமுடைய கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் நம்மை காத்து நமக்கு நித்திய வாழ்வினை அளிப்பதாம். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார், என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும், என்னாவில் ஆனந்த ராகம். உணவாய் வந்த தெய்வம்
என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம், உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார், என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும், என்னாவில் ஆனந்த ராகம். எழில் கொண்ட மன்னா உன் மலர்கோலம் காண, விளக்கோடு உனை தேடினே. விழி இரண்டும் மேங்க நேரங்கள் நீல, நான் இங்கு உளம் வாடினே. எழில் கொண்ட மன்னா உன் மனக்கோலம் காண, விளக்கோடு உனை தேடினே. விழி இரண்டும் மேங்க நேரங்கள் நீல, நான் இங்கு உளம் வாடினே. வாராயோ நெஞ்சம் தாராயோ தஞ்சம், வாராயோ நெஞ்சம் தாராயோ தஞ்சம், உனக்காக நான் வாழ்கிறேன், அன்பில் ஒன்றாகினே. உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம், உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார், என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும், என்னாவில் ஆனந்த ராகம். பாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவாலும் பானத்தாலும் அடியார்களுக்கு நிறைவழி தொள்ளி, அதனால் உமது மாட்சிக்காகவும் நம்பிக்கையாளரின் மீட்புக்காகவும் நற்செய்தியை அறிவிப்பதிலும் அருள் அடையாளங்களில் வழங்குவதிலும் அன்பு பணியாற்றுவதிலும் உண்மையுள்ள பணியாளர்களாக விளங்க இவர்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பதாக. சிறப்பு ஆசிரியருக்காக அனைவரும் தலை வணங்கி மன்றாடுவோம். தமது திரு அவையில் மக்களுக்கு பணிபுரிய உங்களை அழைத்த இறைவன் எல்லாருக்கும், குறிப்பாக இன்னொருவருக்கும் ஏழைகளுக்கும் பணியாற்றும் பேரார்வத்தை உங்களுக்கு தருவாராக. கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவிக்கும் பணியை உங்களுக்கு அளித்த இறைவன் அவரது வார்த்தைக்கு ஏற்ப நீங்கள் வாழவும் அதற்கு உண்மையும் ஆர்வமுள்ள சாட்சிகளாக திகழவும் உங்களுக்கு உதவுவாராக. தம் மறை நிகழ்வுகளின் பணியாளர்களாக உங்களை ஏற்படுத்திய இறைவன் தம் மகன் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுபவர்களாகவும் இவ்வுலகில் ஒற்றுமை அமைதியின் பணியாளர்களாகவும் நீங்கள் விளங்க அருள் செய்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன்,
தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி என்றும் உங்களோடு தங்குவதாக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. கிறிஸ்டோபர் ஆரோக்கிய வின்சென்ட், சார்லஸ் லியோ, ஏசுபாலன் சுரேஷ், பெரியநாயகம் கோலாஸ், புஷ்பராஜ் மைக்கேல் ராஜ், GL ஜெயசிம்மன், பீட்டர் பாலசிங்கம், தச்சில் ஃபிடல், தேவதாஸ் ஆஸ்வால்ட் and George Joseph. இறை பணிகளான புனிதப்படுத்தும் பணி, வழிநடத்தும் பணி, போதிக்கும் பணிக்கு எங்களை தேர்ந்தெடுத்து இந்நாள் வரை வழிநடத்தி இன்று திருத்தொண்டர்களாக திருநிலைப்படுத்தியதற்காக இறைவா உமக்கு நன்றி கூறுகிறோம். நல்ல ஆயன் தன் மந்தையை பேணி காப்பது போல சென்னை மயிலை உயர் மறைமாவட்டத்தை இறை திட்டத்தின்படி வழிநடத்தி எங்களின் எளிய அழைப்பை ஏற்று நல்லதொரு மறையுரையை ஆற்றி எங்களை திருத்தொண்டர்களாக திருநிலைப்படுத்திய பேராயர் மேதகு ஜார்ஜ் அந்தோணிசாமி ஆண்டகை அவர்களுக்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் சலீச சபையில் சேர்ந்தது முதல் இந்நாள் வரை எங்களை வழிநடத்தி நாங்கள் கிறிஸ்துவின் அன்பில் வளர்ந்து அவ்வன்பை ஏழை எளிய இளையரோடு பகிர்ந்து வாழ முக்கிய காரணங்களாக திகழும் முன்னாள் சென்னை சலீசிய மாநில தலைவர்களுக்கும் குறிப்பாக இந்நாள் சென்னை சலீசிய மாநில தலைவர் அருட்பணி KM ஜோஸ், சென்னை சலீசிய துணை மாநில தலைவர் அருட்பணி டான்பாஸ்கோ, சென்னை சலீசிய சபை மாநில பொருளாளர் அருட்பணி எட்வின் வாசன் உங்கள் அனைவருக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். திருத்தொண்டர் திருநிலைப்படுத்தும் இத்திருப்பலிக்கு நல்ல முறையில் நடைபெற இவ்வாலயத்தை நல்ல முறையில் தயார் செய்து தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து கொடுத்த பேராலயத்தின் அதிபர் தந்தை அவர்களுக்கும் வேதியர் அவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த 3 ஆண்டுகளாக நாங்கள் இறையியல் பாடங்களை படித்து இறை நம்பிக்கையில்
இன்னும் ஆழமாக வாழ வளர உதவி புரிந்த எம் பெக்கி தொன்போஸ்கோ குழுமத்தின் இல்லத்தந்தை அருட்பணி பெலார்மின் அவர்களுக்கும் மற்றும் அங்குள்ள அனைத்து அருட்பணியாளர்களுக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சலேசிய இறை அழைத்தலில் எங்களோடு பயணித்து இன்று இத்திருப்பலியில் பங்கெடுத்து எங்களுக்காக ஜெபிக்க சென்னை சலேசிய தலைமையகத்திலிருந்து வந்த அனைத்து சலேசிய அருட்பணியாளர்களுக்கும் மேலும் இத்திருப்பலிக்கு தனது இசை மூலம் அழகூட்டிய அருட்பணி டேவிட் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களை சலேசிய சபைக்கு அர்ப்பணித்த பெற்றோர், உற்றார் உறவினர்கள் மற்றும் நேரலை மூலம் இத்திருப்பலியில் பங்கெடுத்து எங்களுக்காக ஜெபித்த உங்கள் அனைவருக்கும், மேலும் காணொளி மூலம் நேரலையை ஏற்பாடு செய்த அருட்பணி ஏர்னஸ்ட் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்துவே வாழ்கிறார் என்ற தூய பவுலடியாரின் வார்த்தைகளுக்கேற்ப திருத்தொண்டர்களாக திருநிலைப்படுத்தப்பட்ட நாங்கள் கிறிஸ்துவுக்கு சான்று பகிர்ந்து திரு அவையின் வளர்ச்சிக்காக அயராது உழைப்போம் என்ற மன உறுதியுடன் மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இயேசுவுக்கே புகழ். தொன் போஸ்கோ வாழிய வாழ்கவே, வாழ்வின் வழியை காட்டி வானகம் சேர்ப்பாயே, இதை அழைப்பினை ஏற்று இந்த உலகினிலே இறை வார்த்தையை மொழியில் எந்நாளும் எப்போதும் இப்பாரினில் வாலிபர் வாழ்ந்திட உழைத்தீரே. வாழ்க தூய தொன் போஸ்கோ, வாழிய வாழ்கவே, வாழ்வின் வழியை காட்டி வானகம் சேர்ப்பாயே. வாழ்க தூய தொன் போஸ்கோ, வாழிய வாழ்கவே, வாழ்வின் வழியை காட்டி வானகம் சேர்ப்பாயே.